இங்க ஒரு பையன் ஸ்கூலுக்கு ஹெல்மெட் போட்டுட்டு புதுசா ஜாயின் பண்றான். டீச்சர் அந்த பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு டீச்சர் கிட்ட இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு வந்த ஸ்பெஷல் பையனுக்கு ஸ்பெஷலா கிளாஸ் எடுப்பீங்களான்னு கிண்டல் பண்ணி பேசுறான். டீச்சர் அந்த பொண்ணை திட்டிட்டு அந்த பையனை பின்னாடி இருந்த பெஞ்சில போய் உட்கார சொல்றாங்க. அவன் பின்னாடி இருந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்ததும் பக்கத்துல இருக்கிற பொண்ணு அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவங்க அப்பா பெரிய பணக்காரங்கனால தான் இவ திமிரா பேசுறான்னு சொல்றான். அதை கேட்டதும் அவனும் சிரிக்கிறான். சோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக வெளியே நின்னுட்டு இருக்கும்போது ஒரு பையன் அவகிட்ட வந்து நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாமான்னு கேக்குறான். அதுக்கு அவ ஒன்னு மாதிரி ஆடலாம், நான் திமிரு போப்பேன்னு நினைச்சியா, நீ போட்டுட்டு ட்ரெஸ் பாரு எவ்வளவு கேவலமா இருக்கு, உன் கூட எல்லாம் என்னால டான்ஸ் ஆட முடியாதுன்னு கேவலமா பேசுறான். அதை கேட்டுட்டு இருந்த ஹெல்மெட் போட்ட பையன் அந்த பொண்ணு கிட்ட வந்து உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா கொஞ்சம் பணிவா பேச வேண்டியதானே, பணத்தால எல்லாமே வாங்க முடியாதுன்னு சொல்றான். அந்த பொண்ணு ஸ்கூல்ல 4 மணிக்கு ஹெல்மெட் போட்டு இந்த பையன் பேச்சு என்னால கேட்க முடியாதுன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ பைக்ல தானே வீட்டுக்கு போற, அதனால தானே ஹெல்மெட் போட்டிருக்க, என்னோட காரை பாரு எவ்வளவு ஸ்டைலா இருக்கு, எங்க அப்பாவோடதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ வச்சிருக்க காரை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார் ஒண்ணு வரத பார்த்ததும் ஷாக் ஆயிடுறா. அவனும் அந்த கார்ல ஏறி போறத பார்த்ததும் ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், இவனை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது ஹெல்மெட்டே போட்டிருப்பான். ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ் பணத்தை பார்த்து வரதை விட மனசை பார்த்து வரதுதான் உண்மையான அன்பு. உங்களுக்கு ஃப்ரெண்டை எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.